கடாயை சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிதமான சூட்டில் வேப்பம் பூவை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுண்டைக்காயை வறுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காயையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே சூட்டில் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. இதையும் அப்புறம் தனியாக எடுத்து வச்சுங்க. 3 வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 டீஸ்பூன் பருப்பை இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடாயோட அதே சூட்டில் 2 கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலையை அந்த சூட்டில் பிரட்டிக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகு, வரமிளகா, காய்ந்த சுண்டைக்காய், பருப்பு, கருவேப்பிலை, வேப்பம்பூ, 1 டீஸ்பூன் உப்பு, இல்லை தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கோங்க.